சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. தம்ப்லைன் பார்த்துட்டு தான் எல்லாம் உள்ளே வந்திருப்பீங்கன்னு தெரியும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. யூடியூப்பில் வீடியோ போட்டு 3 நாள் தான் ஆச்சு. ஆனா நீங்க எனக்கு 3 நாள்லயே 57 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கீங்க. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. அப்பதான் எனக்கு டெய்லி வீடியோஸ் போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். திருச்சிராப்பள்ளி வெப்சைட் இப்படிதான் இருக்கும். நம்ம இப்ப நோட்டீஸ்க்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா, கீழ ரெக்யூர்மெண்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு போகும். ஃபர்ஸ்ட் இதுலயே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லயே வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் குடுத்துருக்காங்க. டேட் பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டிங் டேட், எண்டிங் டேட் குடுத்துருக்காங்க. அதுல வியூன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்க்குள்ள போகும். இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபுல்லா ஒரு தடவ பார்த்துக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கான டீட்டெயில்ஸ எடுத்து வச்சுட்டு, அப்புறம் எழுத ஆரம்பிங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுங்கிறவங்க வந்து லிங்க்க கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 5 பேஜஸ் இருக்கும். 5 பேஜஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு, அப்புறம் எழுத ஆரம்பிங்க. வித்தவுட் மிஸ்டேக் எழுதுங்க. தமிழ்ல தான் எழுதணும். ஃபுல்லா தமிழ்ல தான் எழுதணும். இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது. பேர் மட்டும் தான் இங்கிலீஷ்ல எழுத சொல்லுவாங்க. மீதி எல்லாமே தமிழ்ல தான் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். ப்ளூ இங்க்ல தான் எழுதணும். உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் 10த், 12த் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி இருந்தா, அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம கொரியர் பண்றதுக்காக ஒரு A4 சைஸ் கொரியர் கவர் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த என்வலப்ல தான் நம்ம உள்ள போட்டு எல்லாத்தையும் சென்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் எழுத ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லாம எழுத ப்ரிப்பேர் பண்ணுங்க. மிஸ்டேக் இல்லாம, அடித்தல், திருத்தல் இல்லாம அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. எப்படி ஃபில் பண்றங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு திருச்சி மாவட்டத்த பத்தி அவ்வளோ தெரியாது. எந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த வட்டம் வரும்னு எதுவும் எனக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த தாலுக்கான்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் தாலுக்கான்னு ஸ்ரீரங்கம் தாலுக்கான்னு போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர்ன்னு குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல மேல விண்ணப்ப எண்ணுன்னு போட்டிருந்தாங்க. அது அப்ளிகேஷன் நம்பர எடுத்து நம்ம 51ன்னு போட்டுக்கலாம். என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அன்னைக்கு டேட் 37 இன்னைக்குனா 37/2025 போட்டுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஒண்ணு அட்டாச்சேஷன் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட சைன் ஒண்ணு போட்டுக்கோங்க. கீழ உங்களோட பேர இங்கிலீஷ்ல எழுதுங்க. ஃபுல்லா கேப்ஸ்ல எழுதணும். அதுக்கும் கீழ தமிழ்ல எழுதுங்க. அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, அப்பாவோட பேர் இல்லன்னா ஹஸ்பண்ட் பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த பேர் போடணுமோ அந்த பேர எழுதிக்கோங்க. இல்லாத பேர அடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடு மேல பார்த்தீங்க அப்படின்னா, அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன்னு குடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கம் டிஸ்ட்ரிக்ட் நான் எழுதியிருக்கனால, ஸ்ரீரங்கம் தாலுக்கான்னு எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன வட்டம்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ பின்கோடுன்னு கேட்டிருக்காங்க. பின்கோடையும் கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஃபீமேல்னா ஃபீமேல், மெயில்னா மெயில் எழுதிக்கோங்க. பெண் இல்லன்னா ஆண் அந்த மாரி எழுதிக்கோங்க. கீழ வந்து நேஷனாலிட்டி கேட்குறாங்க. இந்தியன் எழுதிக்கோங்க. ரிலிஜியன் ஹிந்துன்னு போட்டுக்கோங்க. ஹிந்துவா இருந்தா ஹிந்து, முஸ்லீமா இருந்தா முஸ்லீம்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியோ நீங்க அத எழுதிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பேர் எழுதிக்கோங்க திருச்சின்னு. நேட்டிவ் தாலுக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம் தாலுக்கான்னு எழுதியிருக்கேன். நேட்டிவ் வில்லேஜ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கத்துக்குள்ள என்ன வில்லேஜோ அத நீங்க எழுதிக்கோங்க. எனக்கு தெரியல. அதனால எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். நேம் ஆஃப் வில்லேஜ் டூ விச் அப்ளைன்னு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த கிராமத்து பேர எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. ரேஷன் கார்டுல இருக்க நம்பர் எழுதியிருப்பாங்க. ஃபோட்டோ கீழ பிஹெச்ஹெச், அந்த மாரி நெறைய நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. அது ஃபுல்லா எழுதிக்கோங்க. வேலிட் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க 10த் முடிச்சுனா 10த், 12த் இல்ல பிகாம், எம்காம் அந்த மாரி முடிச்சிருந்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ், டேலி அந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம அட்டாச்சேஷன் பண்ணணும். அடுத்தது ஓட்டுநர் உரிமம் இருக்கான்னு கேட்குறாங்க.
இருந்தா நீங்க டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா ஆம்ன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியும்னா ஆம்ன்னு போடுங்க. தெரியலன்னா இல்லைன்னு போட்டுருக்கோங்க. அப்படி டிரைவிங் லைசென்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, உங்க டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழ வேலிட் டேட் எழுதிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் எழுதிக்கோங்க. அப்புறம் மற்றும் விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்ல எழுத படிக்க தெரியும்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரியும்னு போட்டுக்கோங்க. ஆங்கிலம் படிக்க எழுத தெரியும். தெலுங்கு அந்த மாரி ஏதாவது தெரிஞ்சதுனா கூட எழுதிக்கோங்க மத்த லாங்குவேஜஸ். அப்புறம் உங்களுக்கு கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு போட்டுக்கோங்க. இருந்தா இருக்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்த பேஜ்ல ரைட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம அட்டாஸ்டேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்ன்னு போட்டுக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ஆம்ன்னு போடணும். நான் டிக் பண்ண மறந்துட்டேன். டிக் பண்ணிட்டு தான் நான் இந்த பக்கம் ஆம்ன்னு போடணும்னு போட்டிருக்காங்க. கீழ நோட்டிஃபிகேஷன்லயே அப்படிதான் குடுத்துருக்காங்க. அடுத்தது ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஆம்ன்னு போட்டு இந்த பக்கம் டிக் பண்ணிட்டு எழுதிடுங்க. அப்புறம் ஃபேமிலி கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஆம்ங்கிறத டிக் பண்ணிட்டு இந்த பக்கம் எழுதிடுங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்ன்னு போட்டு இந்த பக்கம் எழுதிடுங்க. இந்த பக்கம் டிரைவிங் லைசென்ஸ் நீங்க ஆம்ன்னு கொடுத்து எஸ்ன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா, இந்த பக்கமும் ஆம்ன்னு கொடுக்கணும். அதோட ஜெராக்ஸும் நீங்க அட்டாஸ்டேஷன் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸா இருந்தா ஆம்ன்னு போடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அப்புறம் ஏதாவது பிசிக்கல் எபிலிட்டி அந்த மாரி ஏதாவது பெர்சன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஆம்ன்னு போடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. அப்படி இருக்குன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் பிசிக்கல் எபிலிட்டி அந்த கார்ட்ல போட்டிருப்பாங்க. அத பார்த்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா, ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. விடோவா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் இருந்தா ஆம்ன்னு போடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இதான் லாஸ்ட் பேஜ் ஃபில் பண்றது. ஏதாவது அதர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதர் டாக்குமெண்ட்ஸ்னா நம்ம கலப்பு திருமணம், முதல் பட்டதாரி இந்த மாரி வேற ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க அத எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதோட டாக்குமெண்ட்டும் நம்ம அட்டாஸ்டேஷன் பண்ணணும். மறக்காம பண்ணிடுங்க. கீழ வந்து பெறுநர்ன்னு குடுத்துருக்கேன். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம்னு குடுத்துருக்காங்கல்ல, அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பணுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். 10th, 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ். அடுத்தது செகண்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு ஃபோட்டோவோட இருக்கும். இ-சேவைல இருக்கும். அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அப்டேட்டடான அந்த சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இ-சேவைல கேட்டிங்கன்னா, அத அப்ளை பண்ணி தருவாங்க. அடுத்தது ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க ஒரு காப்பி. அப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இதையும் இ-சேவைல டைப் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து ஃபேமிலி கார்டு. ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. டிரைவிங் லைசென்ஸ் அங்க அப்ளிகேஷன்ல ஆம்ன்னு குடுத்துருந்தீங்க அப்படின்னா, இங்க நீங்க அதோட காப்பியும் குடுத்தாகணும். அடுத்தது ஏதாவது பர்சனல் லேபிலிட்டி பெர்சன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, அதோட கார்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த கார்டையும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டஸ்டேஷன் பண்ணணும். அடுத்தது பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி. விடோவா இருந்தீங்க அப்படின்னா, அதையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்னு குடுத்துருப்பீங்க. அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் டேலி, டைப்பிங், கம்ப்யூட்டர் கிளாஸ் அந்த மாரி ஏதாவது முடிச்சிருப்பீங்க. அது இருந்தது அப்படின்னா, அதோட சர்டிஃபிகேட்ட அட்டஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. அதர் டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஒரு லாஸ்ட்ல குடுத்துருந்தாங்க இல்லையா? இன்டர் கேஸ்ட் மேரேஜ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த மாரி. அதையும் நீங்க ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. எப் எப்படி கொரியர் என்வலப்ப எழுதுறதுங்கிறது பார்க்கலாம். டூன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா பெறுநர்ன்னு போட்டுக்கோங்க. வருவாய் வட்டாட்சியர்ன்னு அலுவலகம்னு எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த வட்டத்துலேருந்து அனுப்புறோம், ஸ்ரீரங்கம் வட்டம்னு போட்டிருந்தோமா, ஸ்ரீரங்கம் வட்டம்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது திருச்சிராப்பள்ளி மாவட்டம்னு எழுதி பின் நம்பர் எழுதிக்கோங்க. இந்த பக்கம் ஃப்ரம்ன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா அனுப்புனர்ன்னு போட்டுக்கோங்க. உங்க பேர எழுதி சன் ஆஃப் இல்லைன்னா டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழ யார் பேரோ அவங்க எழுதிட்டு, உங்களோட ஃபுல் அட்ரஸ் எழுதி, பின் நம்பர் எழுதிட்டு, நம்ம வச்சிருக்க எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் உள்ள செல்ஃப் அட்டாஸ்டேஷன் போட்டு சென்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றாங்கன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.